கற்குட்டியின் சாகசம் த பெபிள்ஸ் அட்வென்ச்சர். சாலையில் ஒரு சிறிய கற்குட்டி இருந்தது. தினமும் பல வாகனங்கள் அதன் அருகில் கடந்து சென்றன. கற்குட்டிக்கு ஒரு ஆசை இருந்தது. மைனஸ் அது ஒரு சாகசத்தை விரும்பியது. ஒரு நாள் ஒரு பெரிய கார் வேகமாக வந்தது. அதன் டயர் கற்குட்டியை ஓரமாக அழுத்த கற்குட்டி வானத்தை நோக்கி வீசப்பட்டது. யூஹூ என்று கற்குட்டி மகிழ்ச்சியில் கத்தியது. அது ஒரு புதிய பயணத்தில் இருப்பதை உணர்ந்தது. சில நொடிகளில் கற்குட்டி ஒரு வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு உள்ளே விழுந்தது. தடார் என்று சத்தம் கேட்டது. கற்குட்டி ஒரு மென்மையான கம்பளத்தின் மீது விழுந்தது. ஆஹா, என் தகுதிக்கான சரியான இடம் இதுவே என்று பெருமையுடன் முணுமுணுத்தது. என் திறமைக்கு இதுதான் சரியான அங்கீகாரம். சிறிது நேரத்தில் வீட்டின் முதலாளி சுந்தர் அங்கே வந்தார். உடைந்த கண்ணாடியையும் கம்பளத்தின் மீது கிடந்த கற்குட்டியையும் பார்த்தார். சுந்தரின் முகம் கோபத்தால் சிவந்தது. இந்த கல்லை யார் இங்கே வீசியது என்று சத்தமாக கேட்டார். அவர் கற்குட்டியை தன் கையில் எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே வீசி எறிந்தார். போ, நீ இருக்கும் இடம் சாலைதான் என்று கூறினார். கற்குட்டி மீண்டும் சாலைக்கு வந்து விழுந்தது. அடடா, அந்த வீடு எனக்கு போரடித்து விட்டது. அங்கே ஒரு சாகசமும் இல்லை என்று சலிப்புடன் சொல்லிக் கொண்டது. கற்குட்டிக்கு ஒரு உண்மை புரிந்தது. சில சமயம் நாம் இருக்கும் இடமே நமக்கு சிறந்தது. அங்குதான் நம் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது.